எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு யார் உண்மையான ஞானிகள், அவங்கள பற்றி இப்போ நான் பேச போகிறேன். பார்த்துருவோம். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, ஒரு உண்மையான ஞானி, ஒரு சாதாரணமாக ஒரு உண்மையான ஞானி எப்படி இருப்பான்னா, பெரிய கொண்டை போட்டுக்கின்னு, கழுத்துக்குள்ளே ருத்ராட்ச மாலையை போட்டுக்கின்னு, பட்டை போட்டுக்கின்னு, கிட்ட போட்டுக்கின்னு, உபதேசம் பண்ணிக்கின்னு, கடவுளை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம், உலகம் எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் உண்மையான ஞானி நினச்சினே இருப்பீங்க. உண்மையான ஞானி எவன் ஒருத்தன் உன்னுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானி. ஒரு ஞானி ஒரு உண்மையான ஞானி நான் என்ற ஒரு பொருளும் நீ என்ற ஒரு பொருளும், நீனா நீ கிடையாது, உனக்குள்ளே நீன்னு ஒரு பொருள் இருக்குது. இதை நேருக்கு நேர் சந்திக்கிறவன் தான் உண்மையான ஞானி. பட் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஏக்கமாக இருக்கிற ஒரு பொருளை இதை நான் பார்த்துட்டுனா நீ நான் எனக்குள்ளே நீன்னு ஒரு பொருள், எனக்குள்ளே ரெண்டுமே நானும் எனக்குள்ளே இருக்கிற பொருளை சந்திச்சிட்டேன்னா நானும் அவனை சேர்ந்தா ஞானி. இதுதான் ஞானி. ஆனால் ஊரில் ஞானின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றி திண்ணின்னு இருக்குதுங்க, அது வேறு விஷயம். அந்த டாபிக்குள்ளே நான் போகல. அரை உரையாக பார்த்துட்டு கடவுள் இருக்குன்னு சொல்லி ஒரு உருவத்தை கொடுத்துட்டு இதுதான் கடவுள்னு சொல்லி ஏதோ பண்ணுதுங்க. நான் அதுக்குள்ளே போகல. உருவ வழிபாடு என்னன்னா, உன் மனம்தான் உருவமாக இருக்கு. அதேமாரி எதிரில் ஒருத்தருக்கிறாருன்னா அவரோட மனம் அவருக்கு உருவமாக இருக்கு. ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு கனியை பார்க்குறீங்க, அது மனம், வளர்ச்சி இல்லாத மனம். ஆனால் மனம் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு ஒரு அழகு இருக்குது. அப்போது நீ உருவமாக பார்க்குற எல்லாமே மனம் தான். அப்போது நீயும் ஒரு மனம். அப்போது உருவ வழிபாடுனா உன்னோட உருவத்தை நீயே வணங்கணும். அப்போ தான் அந்த சத்தியத்தை உன்னால் பார்க்க முடியும். இதை சொல்லித்தரவன் பேர் உண்மையான ஞானி. புரியுதுங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஞானி யாருன்னா, முருகர் குண்டல் யோகத்தை சொல்லி கொடுத்தாரு. உன்னை பாரு, அவர் கடவுளாக அவன் தன் ஜீவனை உணர்ந்துட்டாரு, அதனால் கடவுள் ஆகிட்டார். நீயும் அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். உன்னை நீ உணர்ந்துட்டா, நீயும் அலைவரிசை கோட்பாடை நீ உணர்ந்துட்டீங்கன்னா நீயும் அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். கடைசியில் ஒவ்வொருத்தனும் இறந்த பிறகு ஒவ்வொரு ஜீவனும் காட்டால் அலைவரிசை கோட்பாடுக்குள்ளே தான் போகும். அது வேறு விஷயம், டாபிக் அது. அடுத்தது கிருஷ்ணர், சிவன், ஜீசஸ், இஸ்லாம், நபி ஐயா, இவங்களோட தத்துவம்லாம் பாருங்களேன், உண்மையை சார்ந்த தத்துவம் தான். அதெல்லாம் அதேமாதிரி சிவவாய்க்கு சித்தர், திருமூல சித்தர், இதுமாதிரி பல சித்தர்கள் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 வருஷமோ 100 வருஷம் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி சிவானந்த பரமஹம்சர், சித்த வேதம், இவர் உண்மையான ஞானி. இவங்க சொன்னது எல்லாமே உண்மை. நீ இரவில் ஜோதியாக தேடினீன்னா நீ கடைசி வரைக்கும் தேடினே தான் இருக்கணும். நீ உன்னை பார்க்கவே முடியாது. கற்பனையில் சுற்றி உன் மண்டை குழம்பி நீ எதோ ஓடின்னு இருப்ப. இரவன் ஜோதிலாம் கிடையாதுங்க. இரவன் சூனியம், இருள் சூனியம். அந்த சூனியத்தில் ஒரு வெளிச்சமாக இருக்குது மனம், அவ்வளோதான். மனம் தான் உருவமாக இருக்குது. நீ இரவனை ஜோதி நினச்சிங்கன்னா அது தப்பு. அது வெட்ட வெளியில் நீ இருக்கிற. எப்படி ப்ரெசண்டில் இதெல்லாம் இருக்கோ, வெட்ட வெளியாக இருக்கோ, இந்த வெட்ட வெளி எல்லாமே இருக்கோ, அதே மாதிரி தான் நீயே இருக்கிற. ஸ்பெஷல் நீங்கள் ஒன்று கிடையவே கிடையாது. ஸ்பெஷல் பார்த்தா சூனியம்தான். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அது எதுவும் இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு மனஸ்பரிஸ்பரம், மனம் பரிமாற்றங்கள் மூலிமா தான் அந்த உலகம் இயங்குது. ஒரு மனம் ஒரு மனசோட தொடர்பு வைக்கிறதுனால தான் இந்த உலகம், பிரபஞ்சம் இயக்கமாக உருவாகிக்கிட்டே இருக்குது. அப்போது யார் உண்மையான ஞானி? தன்னை உணர சொல்கிறவன் பேர் தான் உண்மையான ஞானி. ஒரு தான் சொல்லி கொடுத்த குருவை கூட நீ வணங்கக்கூடாது, மரியாதை கொள்ளலாமே தவிர வணங்கக்கூடாது. வணங்க வேண்டியது உன்னோட உருவத்தை மட்டும்தான், இந்த யூனிவர்ஸை மட்டும்தான், வெட்ட வெளியை மட்டும்தான். வேறு யாருமே நீ வணங்கக்கூடாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். புரிஞ்சிங்கன்னு வழிபட்டு உன்னை நீ காப்பாற்றிங்கன்னா உனக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.